ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எஸ்பி கிளர்க் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா லைனாக வந்து எக்ஸாம் தான். இனி வந்து எக்ஸாமுக்கு பஞ்சமே இல்லை. அந்த மாதிரி தான் எஸ்பி பிஓ கிளர்க், ஐபிபிஎஸ் பிஓ கிளர்க், இன்னும் ஆர்ஆர்பி பிஓ கிளர்க் வரும். இது போக வேறு பேங்க்ஸ் லைக் பேங்க் ஆஃப் பரோடா இந்த மாதிரியான பேங்க்ஸுமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, ஒவ்வொரு தடவையுமே வந்து ரிசல்ட் பார்க்குறப்ப நமக்கு வந்து பாஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு ரிசல்ட்டை ஓப்பன் பண்ணும்போது தேங்க்ஸ் ஃபார் அப்பியரிங் அப்படிங்கிற மெசேஜ் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபெயில் ஆகிற டைம்லலாம் என்ன பண்ணுவோம், 2-3 நாள் அழுவேன். 2-3 நாளில் ஒரு 2 நாள் அழுவேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து டவுன் ஆகுவேன். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சக்ஸஸ் ஸ்டோரிஸ், மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் பார்த்துட்டு திரும்ப வந்து ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணுவேன். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு. பட் அது அவங்களோட ஒப்பீனியன். பட் எனக்கு வந்து பர்சனலாக நான் டவுனாக இருக்கும்போது ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியோ ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியோ பார்க்கும்போது நான் ரொம்ப பூஸ்டப் ஆகி அடுத்து படிப்பேன். ஏன்னா நமக்கும் இவங்கள மாதிரி தான் இருக்கும், சிச்சுவேஷன் டஃப்பாக தான் இருக்கும். நம்மளுக்கும் ஒரு நாள் வந்து நம்ம டே சேஞ்ச் ஆகும், வேலை கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு ஹோப்போடு தான் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு 5 years பேக் வந்து டவுன் ஆகி இருக்கும்போது ஜோஸ்டாக் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் ஒருத்தவங்களோட வீடியோஸ் வந்து நான் பார்த்து அவங்களோட அது வந்து ஆக்சுவலி என்னென்னா கோச்சிங் சென்டர் எதுவும் இல்லாமல் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவருடைய சக்ஸஸ் ஸ்டோரி அதை பார்த்துட்டு நான் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த கமெண்ட்டை உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அப்போ வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக, ரொம்ப ஒரு ஃபெயிலியரில் ரொம்ப டவுன் ஆகிட்டு, என்ன சொல்கிறது, நமக்கு வந்து இனிமேல் கிடைக்காது, நம்ம அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு டைமில் நான் ரொம்ப ஃபெட்டப் ஆகி, யூஸ்வலாக வந்து இந்த யூடியூப் கீழே வந்து கமெண்ட் பண்ணுற பழக்கம் வந்து எனக்கு கிடையாது. பட் என்னவோ அந்த வீடியோ வந்து அந்த சேனலில் இருக்க நிறைய ஸ்டோரிஸ் நான் பார்த்துருக்கேன். பட் எனக்கு அந்த வீடியோ ரொம்ப டச்சிங்காக போய் நான் வந்து கமெண்ட் போட்டிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக இப்போ 5 years ஆகிடுச்சு பாருங்களேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன். வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கிறது இதானான்னு தெரியல எனக்கு. ஸோ பாருங்களேன், இன்றைக்கி நீங்கள் கூட இதை ரிலேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்மளோட சிச்சுவேஷன், நம்ம ஒரு ஜாப் இல்லாமல் ஒரு டவுனான ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இருக்கலாம். பட் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஆஃப்டர் டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் என்னவா வேணாலும் போயிருக்கலாம், வேறு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம், வேறு ஒரு வேலைக்கு போயிருந்துருக்கலாம், வேறு ஒரு சிச்சுவேஷனில் இன்றைக்கி இருந்திருக்கலாம். பட் இன்றைக்கி நீங்கள் பேங்கிங்கை சூஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அதை நீங்கள் கடவுள்னு வச்சுக்கிட்டாலும் சரி, யூனிவர்ஸ், விஷ், எப்படினாலும் ஓகே. பட் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்கும். ஸோ வந்து அதை நல்ல கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, நிறைய சிச்சுவேஷன்ஸ் வந்து நம்மளை டவுன் பண்ணும், கீழே புல் பண்ணும். பட் வந்து நம்ம எஃபர்ட்டை போடாமல் நம்ம எஃபர்ட்டை வந்து கிவ் அப் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். இது பெஸ்ட்டு டைம் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக படிங்க, காமனாக. இப்போ வந்து என்ன சொல்கிறது, நிறைய பேருக்கு வந்து ஈஸியாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க பேரலாகவே மெயின்ஸ்க்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃப்ரெஷர்ஸ் வந்து ப்ரிலிம்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்ஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணினா தான் உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் ஆகி நீங்கள் அதுக்கப்புறம் மெயின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. நிறைய நாள் படித்தே கிளியர் ஆகலை, நம்ம எப்படி கிளியர் ஆகும் அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் நினச்சிட்டு வந்து டிமோட்டிவேட் ஆகி கிவ் அப் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து கன்சிஸ்டன்சியோட ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் மிக்ஸ் பண்ணி நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஸோ வந்து நாளைக்கு வந்து டே வந்து நமக்கு எப்படி வேணாலுமே வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ சடனாக வந்து நான் இன்றைக்கி சும்மா ரேண்டமாக ஒரு வீடியோ பார்க்கும்போது எனக்கு இல்லை நம்ம முன்னாடி ஒரு கமெண்ட், ஏன்னா அந்த கமெண்ட்டுக்கு வந்து நிறைய இன்பிட்வீனில் இந்த பிஃபோர் ஜாப் வந்து நான் இடையில செக் பண்ணி பார்ப்பேன். நம்ம வந்து பாஸ் ஆனால் அதுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயும் கேட்டிருப்பாங்க. லைக்ஸ் 200+ லைக்ஸ் ஆல்சோ வந்துட்டுருச்சு அந்த கமெண்ட்டுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஞாபகத்தில் நான் சும்மா கிளிக் பண்ணி பார்க்கும்போது தான் நான் இன்றைக்கி தான் அந்த வீடியோக்கு கமெண்ட் போட்டிருக்கேன். நான் ஒர்க்கிங் அந்த மாதிரி. ஸோ வந்து நீங்களும் என்ன சொல்கிறது, இன்றைக்கி டே மேபி ஹார்டாக இருக்கலாம். பட் நீங்கள் எஃபர்ட்டை போட்டுகிட்டே படிச்சுட்டே கன்சிஸ்டன்சியாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து கிராக் ஆகும். சம்டைம்ஸ் டவுனாக தான் இருக்கும். என்றைக்குமே ஒரே ஃபேஸில் வந்து நம்மளால் படிக்க முடியாது, எப்பயுமே மோட்டிவேட்டடாக இருக்க முடியாது. ஆனால் ஒன்ஸ் டவுன் ஆகிட்டோன்னா கொஞ்சம் ஓகே, ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன வீடியோ போடலாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ போடலாம், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களோட ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் தான் வந்து என்ன மோட்டிவேட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ போட வைக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா பாய்.